ஹாய்! இன்னைக்கு இன்னொரு இடியம் பார்த்துருவோமா? லெட் த இங்க் ட்ரை. லெட் த இங்க் ட்ரை அப்படின்ற இடியமோட மீனிங் கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னா அது கன்ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம் அப்படின்ற இடத்துல இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலான்னு பார்ப்போமா? ஓகே, கம். ஃபர்ஸ்ட் ஒன். Let the ink dry before you post it on social media. ஃபஸ்ட்டு உனக்கு அந்த ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணு. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. லெட் த இங்க் ட்ரை அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன். ஐ சூஸ் டு லெட் த இங்க் ட்ரை பிஃபோர் ரிப்ளைங் டு தட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இமெயில். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். எனக்கு இந்த இமெயிலை பார்க்கும்போது ரொம்ப கோவமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னை காம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இமெயிலுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். நீங்களும் உங்கள் டே டு டே லைஃப்பில் இடியம்ஸ் யூஸ் பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் இங்கிலீஷும் அட்வான்ஸ்டாக தெரியும். ஸோ யூ டு யூஸ் idioms. Thank you.